வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழக்கமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று இல்லாமல் அரசியல் ரீதியாக சற்று உற்று நோக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று இருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை நீலகிரியில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார். மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார். நீலகிரி மக்களிடையே உரையாற்றிருக்கிறார். தொடர்ந்து பிற்பகலில் ராமேஸ்வரத்தில் பிரதமர் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். தன்னுடைய இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு பாம்பன் பாலத்தை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அங்கு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறார். நிதி கொடுத்தும் அழுகிறார்கள் போன்ற நிறைய விஷயங்களை பிரதமர் மோடி இன்று பேசியிருக்கிறார். அது குறித்துதான் இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். அரங்கத்தில் நம்முடைய திமுகவின் செய்தி தொடர்பு தலைவர் டி.கே. இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இணையத்தின் வாயிலாக அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கத்திலிருந்து சேசுராஜா அவர்களும் அரசியல் விமர்சகர் ஹாரிஸ் முகமது இப்ராஹிம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல நான் டி.கே. சார் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். பிரதமரினுடைய இன்றைய பேச்சு, இலங்கை பயணத்தை முடிச்சுட்டு இங்க வந்திருக்காரு. இலங்கையிலையும் அவர் கச்சத்தீவை பற்றியெல்லாம் பெருசாக பேசின மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இங்கே அவர் பேசும்பொழுதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு அதிக நிதியை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆனாலும் இங்கே இருக்கிறவங்க அழுதுட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, உண்மையிலேயே அவர் சொன்னது என்னென்னா 2014க்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நமக்கு நிதியே வரலை, இவங்க தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு தான் அவருடைய அரசியல் தெளிவு இருக்கிறது, புரிதல் இருக்கிறது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஜிஎஸ்டி வரி மதிப்பு முறை வந்தது. அதுவரை மாநில அரசுகளே விற்பனை வரியை வசூலித்து அவர்களே செலவு செய்து கொள்வார்கள். அது மாநில அரசின் உரிமை. மாநில அரசுக்கு இருந்த வரி அதிகாரம் என்பதே விற்பனை வரி முழுமையாக மாநில அரசுக்கே சென்று விடும். அதில் சேவை வரி என்று ஒரு சிறு தொகை மட்டும் ஒன்றிய அரசுக்கு செல்லும். ஆனால் இவர்கள் வந்த பிறகு, இந்த ஜிஎஸ்டி முறை வந்த பிறகு மாநில அரசுகள் வரி வசூல் செய்வதில்லை. ஒன்றிய அரசு எல்லா நிதியையும் வசூல் செய்துவிட்டு அதிலே நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் கொடுக்கவில்லை என்பதுதான் நாம் சொல்லுகிற குற்றச்சாட்டு. ஆனால் அவர்கள் கொடுக்கிறார்கள். நாம் வசூல் செய்த தொகையிலிருந்து நமக்கு நாம் ஒரு 2 ரூபாய் அவர்களிடம் நம்ம மாநிலத்திலிருந்து அவர்கள் வசூல் செய்தால் அதில் 25 காசு 30 காசு கொடுக்கிறார்கள். அதற்கு முன்னால் காங்கிரஸுக்கு அந்த தேவை இல்லை. அவர்கள் நிதி வழங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம், நாமே அந்த நிதியை வசூல் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை வரும்பொழுது அந்த சட்டத்திலேயே 5 ஆண்டு காலத்திற்கு மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை நாங்கள் சரி செய்வோம் என்ற ஒரு பிரிவு, ஒரு பகுதி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல் 5 ஆண்டு காலம் ஏறத்தாழ 10,000 கோடி ரூபாய் நமக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. அதை அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள். 6வது ஆண்டு இந்த 10,000 கோடி ரூபாய் நமக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் அதை இனிமேல் சரி செய்ய, அந்த விதியின்படி, அந்த சட்டத்தின்படி இனிமேல் அதை சரி செய்ய வேண்டிய நிலை இல்லை. இனி நமக்கு ஆண்டுதோறும் 10,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியிலும் அவர்கள் குறைத்து கொடுக்கிறார்கள். இந்த வருவாய் இழப்பையும் நாமே சந்தித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. எனவே இவர் தெரிந்து பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா, இல்ல நமக்கு தெரியாது என்று நினைத்து பேசுகிறாரா, ஒன்று எனக்கு புரியவில்லை. ஓகே, அடுத்ததா நான் திரு சேசுராஜா அவர்கள் கிட்ட பேசலாம். சேசுராஜா சார், தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கான நிறைய திட்டங்களை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இலங்கையில கச்சத்தீவை பத்தின எந்த விஷயத்தையும் அவர் பேசவே இல்லை. சும்மா மீனவர்களுடைய மனிதாபிமான அடிப்படையில் மீனவர்களை விடுதலை செய்யுங்க, அவங்களுடைய படகுகள் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா நல்லா இருக்கீங்களா, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு, எப்படி சும்மா ஒரு விசாரணை, நம்ம விசாரிப்போமோ மற்றவங்கள, அந்த மாதிரியான ஒரு கூற்றா மட்டும்தான் அவர் இலங்கையில் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹலோ, சேசுராஜ் சார் சொல்லுங்க. வணக்கம் மேம். இப்ப மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி இலங்கை சென்றிருந்தாங்க. இந்த நிலையில இதை இந்தியாவும் குறிப்பாக தமிழக மீனவ மக்கள் ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இலங்கை பிரதமர் அவர்கள், இலங்கை நமது பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை அதிபரை சந்திச்சு
ஒரு 7 அம்ச கோரிக்கைகளை வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வலுசக்தி, டிஜிட்டல் மயமாக்குதல், பாதுகாப்பு, சுகாதாரம், மின்சார இறக்குமதி போன்ற 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா மீனவர்களை பற்றியோ விசைப்படகுகளை பற்றியோ மீனவர் பிரச்சனை பற்றியோ கச்சேதீவு பற்றியே எதுவும் பேசப்படல. ஏன்னா கடந்த 10 வருட காலமாக இலங்கை கடற்படையினால அவங்களே இன்றைக்கு சொன்னாங்க 3700 மீனவர்கள் நாங்க மீட்டிருக்கோம் சொன்னாங்க. ஆனா கடந்த 10 வருட காலமாக இலங்கை கடற்படையினால தமிழக மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு 500க்கு மேற்பட்ட படகுகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக 10 ஆண்டுகள்ல 3700 மீனவர்களை நாங்க வந்து அவர்களுடைய அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோம். ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல எத்தனையோ மீனவர்களுடைய உயிர்கள் பறி போயிருக்கு, எத்தனையோ மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ மீனவர்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பதில்னு இன்னும் சொல்லலையே. அதுதான் கடந்த 10 ஆண்டு காலம்ல நீங்க கேட்ட மாதிரி ஒரு 10க்கு மேற்பட்ட உயிர்கள் வந்து சுடப்பட்டு 2 பேர் இறந்திருக்கிறாங்க. இலங்கை கடற்படை முட்டி வந்து ஒரு 6-7 பேர் இறந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு 10க்கு மேற்பட்ட மீனவர்கள் இறந்திருப்பாங்க. ஆனா படகுகள் தமிழ்நாட்டு மீனவருடைய வாழ்வாதாரமாகிய விசைப்படகுகள் வந்து ஒரு படகு சுமார் 30 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கது. கடந்த 2014 இருந்து 18 வரை 185 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீனவர்கள் போராட்டத்தினாலேயும் அப்ப இருந்து விடுவிக்கப்பட்டதுல வெறும் 35 படகு மட்டும் நல்ல நிலையில எடுத்துட்டு வந்தோம். 150 படகுகள் அங்க அப்படியே சேதமடைஞ்சு போச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா இப்ப அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவங்கள போய் நாங்க சந்திச்சு அந்த படகை இழந்த குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டுக்கிட்டதுக்கு அந்த 150 படகுக்கு தலா அவங்க 5 லட்சம் ரூபாய் உதவி வழங்கி இந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2018 இருந்து தற்போது வரை 2025 வரை 200க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை கடற்படையினால பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. நாங்க ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்திச்சு கடந்த 2018 இருந்து 2023 வரை உள்ள விசைப்படகுகளுக்கு போன முறை சந்திச்சு நாங்க கேட்கும் போது ஒரு படகுக்கு 6 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்தினாங்க. அதே மாதிரி இப்ப 2023 இருந்து 24, 25 வரை இப்ப 80க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்கு. அதுக்கு நாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திச்சு கோரிக்கை வச்சோம். ஒரு படகுக்கு தலா 8 லட்சம் ரூபாய் கூடிய விரைவில் வழங்குறதாக உறுதி அளிச்சிருக்காங்க. ஆனா நாங்க மத்திய அரசு எத்தனையோ முறை எங்களுடைய படகுகளை மீட்டுத்தாங்க. குறிப்பாக சொல்ல போனா 2021 இலங்கை கடற்படையினால் இலங்கை நீதிமன்றத்துல படகு உரிமையாளர்களை கூட்டிட்டு போய் ஒரு 13 விசைப்படகுகளை வந்து நாங்க விடுதலை பண்ணணும். இலங்கை நீதிமன்றம் விடுதலை பண்ணிட்டு இந்த படகை போய் மீட்பு குழு மீட்டுட்டு வர்றதுக்கு கூட இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு கடந்த 3 வருட காலமாக அந்த படகை எடுத்துட்டு வர்றதுக்கு எந்த உதவியும் செய்யல, அந்த படகுகளுக்கு இழப்பீடும் கொடுக்கல. இது தமிழ்நாட்டு மீனவ மக்களை மாற்றாந்தாய் பிள்ளையா பாக்குறாங்கிறத என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் எந்த தொழிற்சாலையோ விவசாயமோ எதுவுமே இல்லாம இந்த மீன்பிடி தொழிலையே நம்பி இருக்கிற மாவட்டம். இந்த மாவட்டம் பிரதான தொழிலா இருக்கு. குறிப்பாக நாட்டினுடைய அந்நிய செலவாணியில 4ல் 1 பங்கை ஈட்டு கொடுக்கிற இந்த மீன்பிடி தொழில் இலங்கை கடற்படையினால பாதிப்படையுது. நம்ம கச்சதீவை வந்து யாரு கொடுத்தாங்க யாரு கொடுக்கலைங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வரல. அப்ப காலகட்டத்துக்குள்ள கச்சதீவு கொடுக்கப்பட்டு ஏற்றவாறு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்க 2013 பாமன்ல வந்து கடல் தாமரை போராட்டம் நடத்தி அந்த மாநாடுல வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கச்சதீவை மீட்போம், இந்த மீனவர் பிரச்சனையை தீர்ப்போம் சொன்னாங்க. ஆனா எதுவுமே நடந்த பாடில்லை. படகுகள் பூரா பறிமுதல் செய்யப்பட்டாங்க. 2014 ஆட்சிக்கு வரும்போது ஒரு மீனவர் கூட சுடப்பட மாட்டாங்க அப்படிங்கிற வாக்குறுதி அவர் வந்து அளிச்சிருந்தாரு. அதையும் கொடுத்திருந்தாங்க. 2018 பிரிட்சோ என்கிற ஒரு சுடப்பட்டு இறந்தாரு. அதனால நாங்க தங்கச்சி மடத்துல அவர் பாடிய வாங்காம 10 நாளாக போராட்டம் பண்ணி மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இனிமேல் ஒரு படகு கூட சுடப்பட்டு ஒரு மீனவர் கூட இறக்க மாட்டாருன்னு உத்தரவாதம் அளிச்சதுக்கு அப்புறம் அந்த பாடியை வாங்கி நாங்க அடக்க செஞ்சோம். ஆனா எங்களுடைய படகுகள் இதுவரை மீட்கப்படவே இல்லை. இப்போ கூட நாங்க மாண்புமிகு பாரத பிரதமர் 2 முறை ராமேஸ்வரம் வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கிறதுக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டோம். ஒரு முறை கூட எங்களுக்கு வந்து நாங்க மீனவர்னு சொல்லி எங்களை ஒதுக்குறாங்களா
இல்ல குறிப்பாக தமிழகத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல கிறிஸ்தவ மீனவர்கள் அதிகமா இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் என்று ஒதுக்குறாங்களான்னு எங்களுக்கு ஒரு வேதனையா இருக்கு. நாங்க ஒரு இந்திய பிரஜை, ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த மீன்பிடி தொழில் தான். இந்த மீன்பிடி தொழிலை பாதுகாக்கிறதுக்கு ஏன் மத்திய அரசாங்கம் உதவி செய்யலைங்கிறது எங்களுடைய வேதனை. குறிப்பாக வாஜ்பாய் அவர்கள் காலத்துல ஒரு 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பறிமுதல் செஞ்சாங்க. ஆனா அந்த படகுகளுக்கு அடுத்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாறும்போது 2011 ஒரு படகினுடைய விலை 5 லட்சம் ரூபாய். அந்த படகுக்கு அப்ப இருந்த மத்திய அரசாங்கம் ஒரு படகுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கினாங்க. வழங்கி அந்த குடும்பத்தினுடைய மறுவாழ்வு திட்டத்துக்கு உதவி செஞ்சு காப்பாத்தினாங்க. ஆனா இப்ப இந்த 10 வருட காலமாக மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இந்த ஆழ்கடல் படகை மட்டும் வாங்கி வங்கி கடன் செலுத்த முடியாம அந்த படகை மீன் பிடிக்கிறதுக்கு எடை இல்லாம ஏண்டா அந்த படகை வாங்கணும்னு அவதிப்பட்டு போய் எல்லாருமே பெரிய கடனாளியா இருக்கிறோம். ஆனா மத்த மாதிரி எந்த திட்டங்களும் உதவி செய்யப்படல. நாங்களும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர் நிர்மலா சீதாராமனை 2 முறை சந்திச்சு இலங்கை கடற்படையினால பாதிக்கப்பட்டு வாழ்விழந்த குடும்பங்களுக்கு, படகை இழந்த குடும்பங்களுக்கு மறுவாழ்வு திட்டம் சொல்லி தமிழக அரசு ஒரு குறுகிய தொகை தான் வழங்குறாங்க, அவங்கனால முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு செய்யறாங்க, நீங்க மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு ஒரு நிதி உதவி வழங்கலாம்னு சொல்லி 2 முறை கோரிக்கை வச்சோம். ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கப்படல. ஆனா இப்போ பாரத பிரதமர் அவர்கள் போயிருக்கும் போது இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், இந்த தண்டனை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று நாங்க எதிர்பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனா அதற்கு ஏமாற்றம் தான் மிச்சமா இருந்திருக்கு இல்லையா? மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா அந்த இலங்கையில இருந்து அந்த என்ன பேசினாங்க என்னங்கிற அந்த ஒப்பந்தத்தினுடைய நகல் என்னுடைய நான் செல்லுல வச்சிருக்கிறேன். அதுல மீனவர் பற்றி பேசினதாக ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை வரல. ஆனா வெளியில டிவிலையோ இல்ல செய்தித்தாள்கள்லயோ மீனவரை மனிதாபிமான அடிப்படையில் அணுகணும்னு சொல்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இலங்கை அதிபர் அவர்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்தாங்க, டெல்லி வந்தாங்க. ஆனா அப்பவும் 2 பேருமே பேசி இரு நாட்டு மீனவர்களும் மனிதாபிமான அடிப்படையில நம்ம இந்த விஷயத்தை அணுகணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அதிகப்படியான மீனவர்களும் படகுகளும் பிடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு அவதிப்படுறாங்க. இப்பவும் இதை பேசிட்டு வந்திருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையிலனா மீனவர்களோட விடுவிக்க முடியலன்னா அது என்னங்கிறது எனக்கு வேதனையா இருக்கு. கடந்த 2018 ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். நான் இன்னும் 2 நபர்கள் ஒரு மீனவர் குழு ஒரு கல்யாணத்துக்காக இலங்கை சென்றிருந்தோம். அப்ப இருந்த அதிபர் இலங்கை அதிபர் மாண்புமிகு மைத்ரி சிறிசேனா அவர்கள் இருந்தாங்க. அவங்கள போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சு அப்ப நாகப்பட்டினத்தை சேர்ந்த 34 மீனவர்கள் இலங்கை சிறையில 1 மாத காலமா இருந்தாங்க. ஐயா எங்க மீனவர்களை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டதுக்கு நாங்க சந்திப்பு முடிஞ்சு அந்த மாளிகையை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அந்த 34 மீனவர்களையும் விடுவிச்சாங்க. அப்ப ஒரு மீனவர் குழுக்கள் சென்று கேட்டதுக்கே இந்த 34 மீனவர்களை விடுவிச்சாங்க. உலகமே போற்றக்கூடிய நமது பாரத பிரதமர் அவர்கள் இவ்வளவு பல ஆயிரம் கோடி இலங்கைக்கு உதவி செய்யறாங்க. நம்ம அதை ஒரு நாளும் மறுக்கல, சந்தோஷமா வரவேற்கிறோம். ஏன் நம்ம தமிழக மீனவர்களை நீங்க விடுவீங்கன்னு சொல்லி அந்த உத்தரவாதத்தை வழங்கலைங்கிறதா எங்களுடைய வேதனையா இருக்கு. எங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல நிலையில் உள்ள படகுகளை மீட்கணும். அடுத்ததாக நம்மிடையே அரசியல் விமர்சகர் ஹரிஷ் முகமது இப்ராஹிம் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், இன்றைய பிரதமரினுடைய பேச்சு ஏதோ ஒரு எதிரி நாட்டுக்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு தொனியை எங்களால உணர முடிஞ்சது. நாங்க நிறைய நிதி கொடுக்கிறோம், ஆனாலும் நீங்க நிதி கிடைக்கல, நிதி வரலன்னு அழுறீங்கன்னா அழுதுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு தொனி அப்படிங்கிறது அது அவ்வளவு சரியா இல்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். அரங்கத்தில் இருப்பவருக்கும் இது ஒரு இந்திய நாட்டு பிரதமர் ஒரு அந்நிய நாட்டுல போய் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டோட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்பால் பதவி பிரமாணம் பெற்ற ஒரு பிரதம மந்திரி அந்நிய நாட்டுல போய் ஒரு பேச தகுந்த ஒரு உகந்த ஒரு அரசியல் கிடையாதுங்கிறது தான் நம்மளை பார்க்கிற பார்வையா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய உள் விவகாரத்தை அது அரசியல் காரணங்களுக்காகவோ நீங்க பேசுறதா இருந்தா கூட அது உள்நாட்டு விவகாரத்தை உள்நாட்டிலேயே முடிக்க வேண்டியது ஒரு அரசியல் மாண்பு, அதுதான் ஒரு அறம் அரசியல் களத்துல. ஆனா இன்றைக்கு நமது பாரத பிரதமர் கான்ஸ்டிடியூஷனையும் சரி அரசியலமைப்பு சட்டத்தின்பால் இயங்கக்கூடிய அத்தனை இன்ஸ்டிடியூஷனுமே ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தொழிக்கக்கூடிய ஒரு வரம்பத்தான் நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்திருக்கிறோம். ஏன்னா இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு பப்ளிக் செக்டாருடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனை காமிங்கன்னு சொன்னா காமிக்க முடியாது. அப்படி இருக்குங்கிற பட்சத்துல இவர்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஒரு தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறையும் தொடர்ச்சியான ஒரு
பழிவாங்கல் நடவடிக்கையும் வந்து அந்நிய நாட்டுல போய் பண்ண வேண்டிய ஒரு அரசியல் ஒரு அவலத்தை தான் நம்ம இவருடைய இலங்கை பயணத்துல பாக்குறோம். அதுவும் இல்லாம நிதி பகிர்மானத்தை வந்து ஒரு தமிழ்நாட்டு அது எக்ஸாக்ட்லி நம்ம தமிழ்நாட்டுக்கு நேர் எதிரான அரசியலை தான் இலங்கை களத்துல போய் பண்ணியிருக்காருங்கிறது தான் நம்மளை போன்றவர்களோட பார்வையா இருக்குது. ஏன் அப்படின்னா 2014-15 நிதியாண்டுல அன்றைக்கு இருந்து மொத்த நம்மளுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபியினுடைய நிதி வந்து கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி. ஆனா இன்றைக்கு 2023-24 நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 27.5 லட்சம் நிதியினுடைய ஆதாரம் நம்ம ஜிஎஸ்டிபில இருக்கிறோம். அப்போ ஒரு பேசிக்கான ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கிட்ட இன்றைக்கு கேட்டா கூட ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் உள்நாட்டு உற்பத்தியும் சரி மொத்த இந்திய நாட்டு உற்பத்தியும் சரி அது வந்து இன்க்ரீசிங் மோட்லயே தான் போகணும். அப்பதான் ஒரு நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றது. அப்போ அதை நோக்கின ஒரு நிதி பகிர்மானம்னு டாக்ஸ் டெவல்யூஷன் பூல் ஒண்ணு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய டாக்ஸ் டெவல்யூஷன் பூல் 12வது நிதி கமிஷன் படி 12வது நிதி குழுவின் படி 5.39 விழுக்காடு. ஆனா இன்றைக்கு நிதி நம்மளுடைய பாரத பிரதமர் அந்நிய நாட்டுல போயிட்டு நாங்க நிதி கொடுக்கிறோம் இருந்தாலும் அழுகுறீங்களே, ஆனா நீங்க நிதியை ஒழுங்கா கொடுத்தீங்களான்னு அண்ணன் TKS இளங்கோவன் கரெக்டா அதை பின் பாயிண்ட் பண்ணாங்க. திருப்பி அதுக்கே வர்றேன். 12வது நிதிக்குழுவின் அறிக்கையின்படி நமக்கு வர வேண்டிய டாக்ஸ் டிவிஷன் பூல் தமிழ்நாட்டுக்கு 5.79 விழுக்காடு. ஆனா கடந்த 15வது நிதிக்குழுவின் ஆதாரத்தின்படி 4.09 விழுக்காடு தான். அப்போ நீங்க கொடுக்க வேண்டிய நிதியிலுமே கிட்டத்தட்ட 1 விழுக்காடு 1.5 விழுக்காடு வந்து தமிழ்நாட்டுக்கு டாக்ஸ் டிவிஷன் பூல்ல நீங்க லெஜரா தான், அதாவது கம்மியா தான் கொடுத்திருக்கீங்க. ஆனா இதே காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிஎஸ்டிபியில என்டையர் நேஷன், அதாவது இந்தியாவினுடைய டாக்ஸ் டிவிஷன் பூலுக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு ஜிடிபிக்கு நம்மளுடைய வருவாயிலிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய பங்கு பாத்தீங்கன்னா 9.09 விழுக்காடு. அப்போ மொத்த தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபில இருந்து ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் 9 விழுக்காடு நம்ம கொடுக்கிறோம் தமிழ்நாட்டுல. கடந்த ஆண்டுல இருந்து 2022-23-24 நிதி ஆண்டு படி பாத்தீங்கன்னா 14% தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்குது. நிச்சயமா இந்தியாவினுடைய வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டார். முக்கிய பங்கு மட்டும் இல்ல முதன்மையான பங்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரம் 9.79 விழுக்காடு ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜ். அப்போ மொத்த இந்தியாவிலுமே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. நாட் ஓன்லி இந்த ப்ரொடக்ஷன் செக்டார், சர்வீஸ் செக்டாரையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக வளர்ச்சியில ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு வளர்ச்சியை ஒரு மாநிலம் அடையுதுங்கும் போது ஒவ்வொரு வருடக்கணக்குல நீங்க நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டியது அதை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ங்கிறது தான் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன். ஆனால் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ங்கிறதையே மறந்து நாங்கள் வந்து பெரியண்ணன் தோரணையில தான் நாங்கள் ஆட்சியை புரிவோம்ங்கிறது தான் கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது தான் நம்மளை போன்றவர்களுடைய பார்வை. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு அரசியலை வந்து அந்நிய மண்ணில போய் நடத்த வேண்டிய ஒரு அரசியல் அவலத்தை பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்திய இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய சோசியல் ஃபேப்ரிக் இருக்குது பாத்தீங்களா, அதை சுக்கு நூறாக கிழித்திருக்கிறதா தான் என்னை போன்றவர்களுடைய பார்வை பிரதம மந்திரியினுடைய ரீசெண்ட் இலங்கை பயணம். ஆனால் இது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனிநபர் வருமானம் 3.8 லட்சம். நம்மளுடைய ஒரு ஆளுடைய ஒரு தனிநபர் வருமானம் 3.8 லட்சம். ஆனா இன்றைக்கு இந்தியாவினுடைய ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 1.96 லட்சம் தான். அப்போ அதுலயே கிட்டத்தட்ட 56 விழுக்காடு தமிழ்நாடு மொத்த உள்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம்ல ஹையரா இருக்கிறோம். அப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு மாநிலத்துக்கு நீங்க நிதியை வழங்குறத ஒரு எள்ளி நகையாட வேண்டிய ஒரு கேவலமான ஒரு அரசியலை பாரத பிரதமர் அவர்கள் அந்நிய மண்ணில பண்றத இது அரசியல் சாசனத்திற்கு விழப்பட்ட ஒரு சம்மட்டியான அடி. நேற்று எப்படி வக்பு வாரிய சட்டத்தை வந்து மிட் நைட் கூப் மாதிரி ஒரு ராணுவ ஆட்சியை பிடிக்கிறவங்க வந்து மிட் நைட்ல தான் போய் பிடிப்பாங்க. அப்போ அதே ஒரு தோணியில் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் எப்படி வக்பு வாரிய சட்டத்தை ஒட்டுமொத்த தேசத்தினுடைய மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது நிறைவேற்றுறாங்களோ, அப்போ இவர்கள் அரசியல் சாசனத்திற்கு முற்றிலும் எதிரானவர்கள். அன்றைக்கு கோட்ஸை ஆரம்பித்து இன்றைக்கு பிரதம மந்திரி மோடி அவர்கள் வரைக்கும் அரசியல் சட்டத்தை
துச்சமென மதிப்பவர்கள்ங்கிறதா இதுல இருந்து நிதர்சனமா புடிபடுறது. அது போக அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் அண்ணன் இதற்கு முன்னாடி மீனவ சங்க தலைவர் அவர்கள் பேசும்போது மனசாட்சியின்படி நாங்க பங்கு பெறுறோம், மனசாட்சியின்படி நாங்க வேலை செய்யறோம் அப்படிங்கிறீங்களே. என்றைக்கு நீங்க மனசாட்சிப்படி என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுடைய ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லுங்க. என்றைக்கு வர்தா புயல், ஒக்கி புயல்ல மீனவர்கள் அங்க செத்து மாஞ்சு மடியும் போது கூட ராணுவ ஹெலிகாப்டரை அனுப்புறதுக்கு காசு கேட்ட ஆள் நீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க என்றைக்கு மனசாட்சிக்கு விரோதமாக என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நீங்க பதவி பிரமாணம் எடுத்ததின் பால் நீங்க பதவியில இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு அவலமான ஒரு நிலையை போய் பிரதம மந்திரி அந்நிய நாட்டுல பேசியிருக்க மாட்டார். ராகுல் காந்தி அவர்கள் போய் வெளிநாடுகள்ல கான்பரன்ஸ்ல கலந்துகிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய டிப்ளமசி என்னன்னு பேசுறதே நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகிறீங்க. அவர் வெறும் ஒரு ஆப்போசிஷன் லீடர். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அரசியலமைப்பு உச்சபட்ச பதவியில இருந்துகிட்டு இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை நம்ம நாட்டிலிருந்து 1/3 கூட கிடையாது, அந்த நாட்டினுடைய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த கேவலமான ஒரு தமிழகத்துக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு, இதை விட ஒரு அரசியல் பிரமாண பிரத்தின் மேல் பதவி பிரமாணம் எடுத்தவருக்கு என்ன ஒரு அவலத்தை கொண்டு வர முடியும்னு பாக்குறீங்க? நிச்சயமா. அடுத்ததா சார், டிகே சார், உங்ககிட்ட தான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏழை குழந்தைகளும் படிப்பதற்காக மருத்துவ படிப்பை தமிழில் செய்து தாருங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது மட்டும்தான் தமிழ் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்ல பேச ஆரம்பிக்கிறது, தமிழ்ல உடனே ஒரு திருக்குறளை சொல்றது, தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது மட்டும்தான் தமிழோட நினைப்பு வரும். அது மட்டும் இல்லை, இவருக்கு இந்திய அரசியலே தெரியாது, தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்று. ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறதுக்காக அந்த ராமேஸ்வரம் போயிருக்காரே தவிர அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை தன்னுடைய வாயாலே அவர் சொல்லிக் கொள்கிறார். 2010ஆம் ஆண்டிலேயே தமிழ்நாட்டில் பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளிலே தமிழ் வழி கல்வி தொடங்கப்பட்டு விட்டது. இன்னும் கூட பல பொறியியல் கல்வி, அரசு பொறியியல் கல்லூரிகளிலே தமிழ் வழி கல்வி நடைமுறையில் இருக்கிறது. மருத்துவ கல்வியிலே மாணவர்கள் குறைவாக இருப்பதனால் அது நடக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் 2010ஆம் ஆண்டிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே பொறியியலிலும் மருத்துவத்திலும் தமிழ் வழி கல்வி முறை தொடங்கப்பட்டு அது நடைபெற்றிருந்தது. இதுவே அவருக்கு இது என்னன்னா இந்த அறியாமை இருக்குது பாருங்க. இந்த இவ்வளவு அறியாமையோடு ஒரு பிரதமரை நாம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறதே தவிர இங்கே தமிழ் வழி கல்வியை பொறியியல் துறையிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே தொடங்கிவிட்டார். இதுவே அவருக்கு தெரியாது. தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகள்ல நாட்டினுடைய பொருளாதாரம் இரட்டிப்பாயிருச்சு. நாங்க தான் அதை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு நாங்க கொடுத்துருக்கோம். பாஜகவினுடைய அந்த ஆட்சி தான் பொருளாதாரத்தை மேம்பட செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் அவர் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. அது அடிக்கடி அவங்க ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையிலும் இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து என்ன வளர்ச்சி இருக்கிறது என்று அவங்களுக்கு தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் அதான் அவர் சொன்னார்ல, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்பது 9.79% சொன்னார்ல. மற்ற மாநிலங்களில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இவர்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நிலை என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாஜக ஆட்சி செய்யும் மாநில அரசுகள் எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கின்றன என்று பார்த்தால் இவர்களுடைய நிலை என்ன என்று தெரிஞ்சிடும். 9.79 இல்லை, அவங்கெல்லாம் 3%, 4% தான் அவங்க பங்களிப்பு இருக்கு. இதற்கு அதிகமான நிதியை அவர்கள் ஒன்றிய அரசு அவங்களுக்கு கொடுக்குது. அதிகமான நிதியை கொடுத்தாலும் அங்கே உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்புங்கிறது மிக குறைவு. எதான் சொல்றேனே, யாரு இதுல ஒரு மேடையில நம்ம என்ன பேசினாலும் இங்க இருக்கிற மக்கள் நம்பிடுவாங்கன்னு அவர் தன்னுடைய அறியாமையெல்லாம் வெளிப்படுத்திட்டு போறாரு, அவ்வளவுதான். சேசராஜ சார், என்னோட அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். தொடர்ந்து மீனவர்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை அப்படிங்கிற ரீதியில இந்த பிரச்சனையை பிரதமர் அணுக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த புரிதல் மக்கள் கிட்ட இருக்கா? இல்ல அவருக்கு அது புரியுதா? அது கச்சத்தீவு விவகாரமா இருக்கட்டும், மீனவர்கள் கொல்லப்படுறதா இருக்கட்டும், எல்லாமே அடிப்படையில மீனவர்களினுடைய ஒரு மனிதனுடைய வாழ்வாதார பிரச்சனை அப்படிங்கிற அந்த புரிதல் பிரதமருக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல பிரதமருக்கு இந்த மீனவருடைய வாழ்வாதாரம், மீனவருடைய பிரச்சனை
கொண்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் அப்பள சொன்னது போல மத்தியில இருக்கிற மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரை 2 முறை சந்திச்சிருக்கிறோம், மீன்வளத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம். கண்டிப்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை போகும்போது இலங்கை சிறையில் இருக்கிற அனைத்து மீனவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், 100 படகாவது நாங்க விடுவிச்சு தருவோம் சொல்லி உத்தரவாதம் அளிச்சாங்க. ஆனா அந்த உத்தரவாதம் என்னன்னு தெரியல. ஏன் ஒரு நட்பு நாடா இருக்கிற இலங்கை நாட்டுல கச்சேதீவை நம்ம மீட்கல, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஏன் மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி 2வது கச்சேதீவுல அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்திய ராணுவமோ இலங்கை ராணுவமோ முகாமிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஆனா இலங்கை ராணுவம் கடந்த 10 வருட காலமாக கச்சேதீவுல 100 பேர் கொண்ட ஒரு கடற்படை வீரர்களை வச்சுக்கிட்டு இந்திய மீனவர்கள் எப்ப வர்றாங்க, அவங்களை எப்ப கைது பண்ணலாம்னு அவங்க கண்ணோக்கி பார்த்து இந்த மீனவர்களை பூரா கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, படகுகளை பூரா பறிமுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தானே பாக்குறாங்க. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய சம்பவம் என்னன்னா, மீனவர் குழுவுக்கு அழைப்புதல் கொடுத்து அந்த நிகழ்ச்சியில மீனவரை கலந்து வைப்பாங்கன்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அழைப்புதல்ல ஒரு குறிப்பாக பெரும் மரியாதைக்குரிய ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவங்க பெயரோட அந்த பத்திரிகையில இடம்பெறல. அது போக இந்த ராமநாதபுரத்தை ஆட்சி செய்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் பெயரோட அந்த பத்திரிகையில இடம்பெறலைன்னா அது என்ன காரணமே தெரியல. எங்களையும் அந்த விழாவுக்கு அழைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு இவங்க மீட்டெடுப்பாங்கிறது தெரியல. எங்களுடைய கோரிக்கை என்பது இலங்கை கடற்படையில சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிற மீனவர்கள் மீன் பிடிக்க போய் 2வது முறை படகு ஓட்டுநர் படகு உரிமையாளர் சொல்லி 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை போட்டிருக்காங்க. இவங்க 1000 1500க்கு அன்றாடம் வயிற்று பசிக்காக மீன் பிடிக்க போற மீனவர்கள் கடந்த 10 ஆண்டு காலங்கள்ல 500க்கு மேற்பட்ட விசைப்படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஒரு படகு தவறான தொழில் கடத்தலோ இல்ல சட்டவிரோதமான தொழிலோ செஞ்சதாக எந்த பொருளும் அவங்க எடுக்கவும் இல்லை, எந்த வழக்கு பதிவு செய்யப்படல. உண்மை சேசராஜ் சார், உங்களோட இணைப்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். இலங்கை இந்தியாவினுடைய உறவு, இந்த 2 நாட்டினுடைய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரதமர் நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இலங்கைக்கு நிறைய முறை நம்மளோட இந்திய பிரதமரும் போயிருக்காரு. இலங்கை பிரதமரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்காரு. அப்போது 2 நாட்டினுடைய ஒரு நல்லுறவில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்குறதுலையும் எந்த தப்புமே இல்லை. அங்கேயும் தொடர்ந்து ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, அவங்க அதை பற்றி தமிழர்கள் எக்கேடு கேட்டாலும் கெட்டு போகட்டும் என்பதுதான் அவர்களுடைய நினைப்பு. பாஜகவினுடைய நினைப்பு தமிழர்கள் கெட்டு போகட்டும். இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தான் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டு கல்வியை தான் கெடுக்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு கல்வித்துறையிலே முதல் இடத்துல இருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுக்குற புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. ஒரு நல்ல ஆட்சி என்ன செய்ய வேண்டும்? கல்வியிலே முதலிடத்திலே உள்ள மாநிலத்தின் கல்வி திட்டத்தை மற்ற மாநிலங்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் அதை கூடாது, அதை முடியாது என்று எங்களுடைய கல்வி திட்டத்தில் இப்போ சேர் என்று வற்புறுத்துவது, அப்படி சேரவில்லை என்றால் நிதி தரமாட்டேன் என்று சொல்லுவது என்ன முறை என்று எனக்கு தெரியவில்லை. யார் முன்னணியில் இருக்கிறார்களோ அவர்களுடைய திட்டத்தை தானே பின்பற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம், தமிழ்நாடு என்றால் அவர்களுக்குள்ள கோபம். 2வதாக, இவ்வளவு மீனவர்கள் இந்தியர்கள் நம்முடைய குடிமக்கள் அவதிப்படுகிறார்கள். மீனவர்கள் இந்திய குடிமக்கள். இங்கிருந்து போகிற பிரதமர் அங்கே போய் அங்கே உள்ள பிரதமரிடம் எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவர்களை விடுவித்து விடுங்கள், அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று கேட்க வேண்டியதுதானே. அதாவது ஒரு சட்டம் இருக்கிறது, இன்டர்நேஷ்னல் லா ஆஃப் சீஸ். அதில் ட்ரெடிஷனல் வாட்டர்ஸ் என்று ஒரு பகுதியை சொல்வார்கள். அங்கே அந்த 2 நாடுகளும் தொடர்ந்து காலங்காலமாக மீன் பிடித்து கொண்டிருந்தால் அதை தொடர்ந்து அவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய வகையிலே யூஎன் சட்டமே இருக்கிறது, இன்டர்நேஷ்னல் லா ஆஃப் சீஸ். அதை வலியுறுத்தியாவது பேசியிருக்கலாம். மீனவர்கள் மீன் பிடிக்கத்தானே வருகிறார்கள். உங்கள் எல்லையோரத்தில் அவர்கள் உங்கள் எல்லைக்குள்ளே நுழையாமல் பார்த்து கொள்ளுங்கள், மீன் பிடிப்பதை விட்டு விடுங்கள். உங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே வந்தாலே நீங்கள் அவர்களை சுடுகிறீர்கள், கைது செய்கிறீர்கள், அதை செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கான அகில உலக அளவிலே ஒரு சட்டம் இருக்கிறது.
இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். இவர்களுடைய பரந்த மனப்பான்மை என்பது, அவர்கள் இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் இல்லவா, குடியுரிமை சட்டம். அந்த குடியுரிமை சட்டத்திலேயே இலங்கையிலே வாழுகிற இந்துக்களுக்கு இடமில்லை. இலங்கையிலே நிறைய இந்துக்கள் இருக்கிறார்கள், இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூட இங்கே வந்து அவர்களுக்கு இடமில்லை. அந்த அளவிலே அவர்களுக்கு இந்துக்கள் என்றால் கூட தமிழர்களாக இருக்கக்கூடாது. தமிழர்களாக இருந்தால் அவர்கள் முன்னேற விட மாட்டார்கள். அப்படித்தான் இவர்கள் நடவடிக்கை இருக்கிறது. பொய் சொல்கிறார்கள். இங்கே தமிழை பற்றி ஆஹா ஓஹோ என்று பேசிவிட்டு தமிழுக்கென்று நிதி ஒதுக்குவதற்கு தயங்குகிறார்கள். எல்லா வகையிலும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிற ஒரு அரசாக பாஜக அரசு இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததான் திரு இப்ராஹிம் சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து இப்போ கச்சத்தீவு விவகாரத்திற்கான தீர்மானங்கள் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி. அதை தொடர்ந்து ஒரு காரசாரமான விவாதத்தையும் வந்து சட்டமன்றத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு அரசியல் விமர்சகராக இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், தீர்மானங்கள் தீர்வாகுமா? அது தீர்வான்னு கேட்கறத விட தீர்மானங்கள் தான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்பால் இயங்கக்கூடிய, ஒரு மக்களாட்சியின்பால் இயங்கக்கூடிய ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதை அரசியல் பூர்வத்துக்கெல்லாம் தாண்டி தார்மீக அடிப்படையில் இயங்கக்கூடிய அரசுகள் ஒரு மாநில சட்டசபைங்கிறது என்டையர் அந்த ஸ்டேட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிபலிப்பு. அப்போ அரசியல் கட்சிகளுக்கு நிகராமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த ஆதரவுடன் இயற்றப்படக்கூடிய சட்டங்களை மேலவைக்கு அனுப்பும் போது அதை பரிசீலித்து அதற்கான உகந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது ஒரு அறத்தின்பால், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்கக்கூடிய ஒரு அரசுகளுக்கு அதுதான் ஒரு தார்மீக கடமையா இருக்கணும். ஆனா அதை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இல்ல, என்றைக்குமே அவர்களுடைய வழித்தோன்றல் அரசுகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைய முதல்வர் திரு வாஜ்பாய் அவர்களை தவிர்த்து இயங்கின அத்தனை அரசியலமைப்பும் அவர்கள் இயங்கின காலங்களே கம்மிதான்னா கூட பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எப்பவுமே ஒரு புறந்தள்ளுன ஒரு புது முருகை, அது என்ன சொல்றது, பேக் சைடு ஆஃப் யுவர் பாடி, அந்த முதுக எல்லா தீர்மானங்களும் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் தான். ஆனாலும் அதை அனுப்பும் பொழுது அதற்கான எந்த ரிசல்ட்டும் வர்றதே கிடையாது. அதுக்காக அததான் கேட்கிறேன். அததான் வந்து கான்ஸ்டிடியூஷனலா இயங்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு தார்மீக ஒன்றிய அரசினுடைய கடமை ஒவ்வொரு மாநிலங்கள் அவையிலும் இயற்றப்படக்கூடிய ஒரு பாலிசி சார்ந்த அமைப்புகள் பால் இயக்கக்கூடிய ஒரு சட்ட முன்வடிவுகளை அங்கீகரிக்க வேண்டியதுதான். ஆனா அவர்கள் அதை பண்றதுக்குரிய முகாந்திரங்கள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அண்ணன் டி.கே. இளங்கோவன் அவர்கள் சொல்ற மாதிரி தமிழக மக்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த விதத்திலையும் நல்லது நடந்துடக்கூடாதுங்கிறதுல அவர்கள் மிக முனைப்புடன் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு அரசியல் களம் தான் தமிழகத்தினுடைய அரசியல் களம். எல்லா மாநிலங்களும் வேற திசையில சென்று கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு மட்டும் டீலிமிட்டேஷனுக்கான ஒரு எதிர் குரலை மிக 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 வீரியமாக எதிர்ப்பதில் இருந்து ஆரம்பிச்சு 3வது மொழிக் கொள்கையை வந்து மூர்க்கத்தனமாக எதிர்த்ததில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமான திராவிட மாடலினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு சித்தாந்தம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவுகளில் கலந்த ஒரு தூக்கத்தை வந்து நிதர்சனமா குலைச்சிருக்கிறது தான் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் போது அவர்கள் எப்படி அந்த சித்தாந்த ரீதியில நம்மளை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி அதை நம்ம இயற்றக்கூடிய மக்கள் சார்ந்து நலன் சார்ந்து இயற்றக்கூடிய சட்டங்களையும் முன்வடிவுகளையும் அவர்கள் அங்கீகரிப்பான்னு நினைக்கிறதே நம்மளுடைய முதற்கண் தவறுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு தார்மீக அடிப்படையில அதை அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்குது. ஆனா அது ஒன்றுதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பேராயுதம். சட்டசபை மூலியமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டியது, மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய கடமை. அதை இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாகவே செய்யறதை தாண்டி இன்னைக்கு அவர் பற்ற வைத்த ஒரு நெருப்பு ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா டீலிமிட்டேஷனை எதிர்த்து அவர் குரல் எழுப்பியதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தில் இயங்கக்கூடிய ஈவன் பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர்களுக்கே வந்து மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஐ ஓப்பனராகவே இருந்திருக்குதுன்னு தான் பாக்குறோம். இன்றைக்கு நம்ம எழுப்பின ஒரு ஒளி இன்னைக்கு மகாராஷ்டிரால பத்தி இருக்குது, பஞ்சாப்ல பத்தி இருக்குது, தெலுங்கானால பத்தி இருக்குது, ஆந்திரால பத்தி இருக்குதுங்கும் போது இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியலமைப்பின்பால் நேர்மையாக இயன்றக்கூடிய அது எல்லா திராவிட கட்சிகளும் ஈவன் அம்மையார் அவர்கள் இருந்த வரைக்குமே தமிழக சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருந்துச்சு. அந்த மாண்பை அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி பேதமின்றி அதை இயற்றக்கூடிய ஒரு சட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி காலம் அதற்கான மிகப்பெரிய ஒரு பதிலை அவர்களுக்கு தர காத்து கொண்டு இருக்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய பார்வையா இருக்குது. ஏன்னா இதுக்கு அவர்கள் வைத்திருக்க இங்க ஒரு ஆயுதம் வந்து ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் இங்க எப்படி ஒரு சட்ட முன்வடிவை ஆளுநருடைய வாசலை தாண்டி மேலவைக்கு போகக்கூடாதுங்கிற முடிவெடுத்து ஒரு ஆளுநரை இங்க வச்சிருக்காங்களோ அதே ஒரு மனப்பான்மை தான் ஒன்றியத்தில் இயங்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி PM ஸ்ரீ திட்டத்துல வெறும் அது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி இந்த இப்போதைக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய 2152 கோடி வந்து உள்ளுக்கு வந்திருக்கணும் தமிழ்நாட்டுக்கு. ஆனா அது அவர்கள் எவ்வளவு ஒரு தார்மீக அடிப்படையில பதவி ஏற்றிருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய நயவஞ்சகத்தனமான அதற்கும் PM ஸ்ரீ திட்டத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. ஆனா அதை காரணம் காட்டி இன்றைக்கு ஒரு தமிழகத்தினுடைய குழந்தைகளினுடைய நலனை கெடுக்கக்கூடிய இப்படி ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு அரசியல் மூவை வந்து பண்றவங்கள்ட்ட நீங்க எப்படி ஒரு தார்மீக ரீதியா அவங்க நம்ம அனுப்பக்கூடிய அத்தனை சட்ட முன்வடிவுகளை ஏற்றிருப்பாங்கன்னு நம்ப முடியாது. ஏன்னா ஒரு தமிழக குழந்தைகளுடைய நலனையே எஜுகேஷன் தான் இஸ் பிரைமரி ஆஃப் எனி டெவலப்மெண்ட் கண்ட்ரி அப்படின்னு இருக்கிறோம். அப்போ ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான குரோத்தே வந்து இளைஞர்களுக்கும் சிறார்களுக்கும் கொடுக்கக்கூடிய கல்வியிலேயே நீங்க கை வைக்கிறீங்களா? அப்போ நாங்க எப்படி உங்கள்ட்ட தார்மீக அடிப்படையில ஒரு முன்வடிவுகளுக்கு நீங்க ஒப்புதல் அளிப்பீங்கன்னு நம்ப முடியும்? இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லுவாரு, அவர் எல்லாம் சொல்லுவாரு. 2014 ஆட்சிக்கு வந்தவுடன் 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குனார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஓடி போச்சு. 22 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும். ஆனா அது நடந்திருக்கான்னு பாத்தீங்களா? கிடையாது. இன்னைக்கு மொத்தமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லயும் சரி, ஹங்கர் இண்டெக்ஸ்ல முன்னாடி 2014க்கு முன்னாடி 690வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு 2வது இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு பாத்தீங்களா? அது வேணா அவர் பண்ண சாதனையாக இருக்கலாம். இந்த கடந்த 10 ஆண்டு காலத்துல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா இருக்கட்டும், ஹங்கர் இண்டெக்ஸாக இருக்கட்டும், மொத்த உள்நாட்டினுடைய உற்பத்தி 2014 திரு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல UPA 2ல விட்டுட்டு போகும்போது 8.4 விழுக்காடு. இன்னைக்கு அதே இது 6.4 விழுக்காடுகளை இந்த டேட்டாவுமே ஃபேக்சுவலி ராங் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா IMF-க்கு சப்மிட் பண்ண இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸுக்கு சப்மிட் பண்ற ஒரு அறிக்கையின் படியும் இவர்கள் ஒரு ஃபேப்ரிகேட்டட் டேட்டா இங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாவுமே வந்து ஃபேப்ரிகேட்டடா தான் இருக்குது. இன்றைய நிதி அமைச்சரின் கையில் இருந்து வரக்கூடிய எந்த விதமான ஒரு டேட்டாவையும் நம்ம நம்பவே முடியாதுங்கிறது நான் சொல்லல, தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சொல்லல, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் இருக்கக்கூடிய அன்றைய தலைவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நீங்க உங்கள் கண்ணை கட்டினா சூரியன் மறைஞ்சிருங்கிற கதை தான். நீ 4 to 5 விழுக்காடு இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியை வெளிநாடுகளில் இருந்து கடனை பெறுவதற்கும் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு ஃபேக்சுவலி ப்ரீபாஷியஸான ஒரு டேட்டாவை தான் நீங்கள் இன்றைக்கு மக்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க போது நீங்க சொல்ற எந்த இதை நீங்க நம்ப முடியும்? நீங்க ஜாபை தூர விடுங்க. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்பால் இயங்கக்கூடிய ஒரு அரசமைப்பு ஹங்கர்ல இருக்கக்கூடிய பசி பட்னியால் வாடக்கூடிய மக்களை மேலோக்கி கொண்டு போறதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய மொத்த அரசு இயந்திரங்களும் சொல்லணும். ஆனா இவங்க அதை பண்ணிருக்கீங்கன்னா கிடையாது. முன்னாடி இருந்த 34-35 கோடி மக்கள் இதுல பசி பட்னியால் இருந்தவங்களை இன்னும் ஜாஸ்தி படுத்தினதுலதான் இந்த அரசாங்கம் இருந்திருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய 10 ஆண்டு காலத்துல UPA 1 இருக்கட்டும், UPA 2 இருக்கட்டும், கிட்டத்தட்ட 28-29 கோடி மக்களை வெளியில கொண்டதாங்க பசியில இருந்து. இன்றைக்கு அப்போ அவங்க விட்டுட்டு போகும்போது வெறும் 11-14 கோடி வரைக்கும் தான் நம்மளுடைய பசி பட்னியால், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் PPL-க்கு கீழே இருந்தவங்களோட எண்ணிக்கை 11 கோடி மக்கள் தான். ஆனா இன்னைக்கு அதை 3 விழுக்காடாக மாத்தி இந்தியாவினுடைய ஹங்கர் இண்டெக்ஸை 690 அப்படிங்கிற அந்த டேபிள்ல இருந்ததை இன்னைக்கு கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் இன்றைய ஆட்சியாளர்களுடைய சாதனை தான் நான் பாக்குறேன். சோ
முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய திட்டத்தை அண்ணன் சொன்ன மாதிரி திராவிட மாடல்ங்கிறது ஒரு இட் இஸ் a ப்ரீ ப்ரூவன் மாடல். சார், தொடர்ந்து இன்னைக்கு பிரதமர் பேசும்பொழுது தமிழகத்துல இருந்து கடிதங்கள்லாம் எனக்கு வருது. ஆனா அந்த கடிதங்கள் வந்து ஆங்கிலத்துல இருக்கு, அது கூட ஓகே, கையெழுத்தாவது நீங்க வந்து தமிழ்ல போடலாம்ல, அதுவும் வந்து ஆங்கிலத்திலேயே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து அவர் பேசும்போது 2014 அப்புறம் நாங்க வந்து நிறைய நிதி கொடுத்திருக்கோம், 2014 அப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில வந்து அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 2014 அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இத்தனை மீனவர்களை காப்பாத்திருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து அந்த 2014, அதாவது மோடி அவர்கள் பிரதமரா அவரு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இந்த வளர்ச்சி, இதுக்கு முன்னாடிலாம் அது இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. காங்கிரஸை வந்து அவர் குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காரு மறைமுகமா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே எனக்கு இவர் 6000 கோடிக்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தியிருக்கோன்னாரு, 4000 கோடிக்கு ரயில்வே திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறோன்னு இன்றைக்கி அதெல்லாம் பேசியிருக்காரு. நான் எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்ன திட்டம் எவ்வளவு செலவு, என்னென்ன திட்டம் எவ்வளவு செலவு என்று இவருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு பட்டியலை வெளியிட சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து 2019ஆம் ஆண்டு அன்றைக்கு ரயில்வே அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் கோயம்புத்தூருக்கு வந்து மொரப்பூரிலிருந்து தருமபுரிக்கு ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவுக்கு, ஒரு 36 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு ரயில் பாதை அமைப்பதற்கு தொடக்கி வைச்சார். இன்று 2019, இப்போ 2025 இருக்கோம். இப்போ இங்கே ரயில் ஓடுதான்னு கேளுங்க. இல்லை. அதே போல் பல திட்டங்கள், எய்ம்ஸ் மதுரையில், இப்போ அது எய்ம்ஸ் நடக்குதா கேட்டால் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கோங்கிறாங்க. ஆனால் மருத்துவத்துறையில மருத்துவ மாணவர்களுக்கு வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு தமிழ்ல ஒரு பாடத்திட்டம், அதுக்கான திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் தெரியல அவருக்கு, அதுவும் தெரியல. என்னுடைய கேள்வி எல்லாம் இப்போ இந்த பாம்பன் பாலம் கட்டுனதுக்கு கூட காரணம் தமிழ்நாட்டு மேலே உள்ள அக்கறை இல்லை. இப்போ ரயில் வந்து அந்த ஒரு பாம்பன் பாலம் ஏற்கனவே இருந்த பாலம், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது புதுசாக கட்டணுங்கிற நிலைமை, ப்ராட்கேஜ் ஆக்கணுங்கிற நிலைமை. அதான் அது இப்போ ப்ராட்கேஜ் தானே எல்லாம் போகுது. அது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வடநாட்டு பக்தர்கள் போகணுங்கிறதுக்காக அதில் மட்டும் அவர் அக்கறையோடு பார்த்தாரே தவிர வேறு எந்த ரயில்வே திட்டமும் நிறைவேறவில்லை. தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குஜராத்தியால வடிவமைக்கப்பட்ட பாலமா இல்ல துவங்கி வைக்கப்பட்ட பாலமா, அது மட்டும் எனக்கு சரியா தெரியல. அதே 100 ஆண்டுகள் கழித்து நான் ஒரு குஜராத்தி, நான் வந்து இந்த பாலத்தை வந்து திறந்து வைக்கிறேன், அதுவும் இந்த மாதிரியான ஒரு விசேஷ நாள்ல அப்படிங்கறத குறிப்பிட்டாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெள்ளைக்காரர்கள் ஆட்சி இருந்துச்சு. அவர்கள் காலத்திலே இந்திய ரயில்வே அந்த அப்படி அந்த ரயில் அந்த பாலம் எதற்கு என்றால் இது தெரியாது இவருக்கு. அதில் போன முதல் ரயில், அது பேர் போட் மெயில் என்பார்கள். போட் மெயில் என்றால் என்னவென்றால், சென்னையிலிருந்து இலங்கை வரைக்கும், கொழும்பு வரைக்கும் போகலாம். அதில் ஓகே, எப்படி போகலான்னா, இங்கேருந்து தனுஷ்கோடியில் போய் அந்த ரயில் நின்றுடும். இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம் கொழும்புக்கு. தனுஷ்கோடியில் படகு இருக்கும், அந்த படகுல ஏறி கப்பல் இருக்கும், கப்பலில் ஏறி அங்கே போயிடலாம். அது வரைக்கும் ரயில், அதனால் ரயில் அது வரைக்கும் பயணம் பண்ணலாம். அதுக்காக தான் அதுக்கு பேர் போட் மெயில். இது வெள்ளையர்கள் உருவாக்குனது. குஜராத்திகள் அதில் ஏதோ அதிகாரிகளாக கூட இருந்திருக்கலாம். அது ஒரு ரயில்வேல ஒரு அதிகாரியாக வேலை பார்க்குறதுல இது இல்லை. ஆனால் இன்றைக்கு 2019 நீங்கள் தொடங்கிய மொரப்பூர் தருமபுரி திட்டம் என்ன ஆயிற்று என்று சொல்லுங்கள். நீங்கள் தொடங்கி இங்கே வந்து அடிக்கல் நாட்டி சென்ற எய்ம்ஸ் என்ன ஆயிற்று என்று சொல்லுங்கள். 6000 கோடி ரூபாய்க்கு இங்கே சாலை வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் 2014க்கு பிறகு என்று சொல்கிறார் அல்லவா? அவை என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு சொல்ல காமிங்க. ஆமாம், ரயில்வே திட்டங்கள் 4000 கோடி ரூபாய். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை வந்து நம்ம அதை சரி செய்திருக்காங்களாம், நவீனமயமாக்கியிருக்காங்களாம். அதுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் வந்து 9 கோடி. அதே அங்கே உத்தரப்பிரதேசத்தில் காசி ரயில் நிலையம், வாரணாசி ரயில் நிலையத்துக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை 200 கோடி ரூபாய்க்கு மேல். ஏன் இந்த ராமேஸ்வரம் ரயில் நிலையம் என்ன பாவம் பண்ணிச்சு? இதுக்கு ஒரு 100 கோடி ஒதுக்க வேண்டியது தானே. இது எல்லாம் அழகாக பேசுகிறார். பொய்யை எப்படி பேசுவது என்று பேசுகிறார். யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ஆங்கிலமும் தெரியாது,
அதனால் என்கிட்ட தமிழர்களுக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் ஆங்கிலத்தில் தான் கேட்கணும், எனக்கு அது புரியாது, நான் பேசுகிறத பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிற முறையில் பேசுகிறாரே தவிர இவர் சொன்ன அத்தனைக்கும் பட்டியல் தர சொல்லுங்க. பார்ப்போம் எது நடந்திருக்கு. ரயில்வே திட்டம் 4000 கோடி ரூபாய், என்னென்ன திட்டம், பாம்பன் பாலத்துக்கு எவ்வளவு கோடி ரூபாய், மற்ற திட்டங்கள் என்னென்ன, 10 ஆண்டுகளிலே 2014 தொடங்கி இன்று வரை இந்த 11 ஆண்டுகளிலே ஒன்றிய அரசு நிறைவேற்றிய திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கென்று அறிவித்து நிறைவேற்றிய 4000 கோடி ரூபாய்க்கான ரயில்வே திட்டங்கள், 6000 கோடி ரூபாய்க்கான சாலை திட்டங்கள் என்ன என்பதை பட்டியலிட்டு தர சொல்லுங்க. கிடையாது, பட்டியல் கிடையாது. ஆமாம், பொய் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. இது ஏன் தமிழில் கையெழுத்து, ஆங்கிலத்தில் கடிதம் எழுதுனா எல்லோரும் ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடுவாங்க, தமிழில் கடிதம் எழுதுனா தமிழில் கையெழுத்து போடுவாங்க. இது சாதாரணமாக நடைமுறையில் உள்ளது. இவங்கெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதினா கூட ஹிந்தியில் கையெழுத்து போடுறாளுங்க. இவங்க வந்து அதை பற்றி பேசக்கூடாது. அதான் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது மட்டும் தமிழில் கையெழுத்து போட வேண்டியதானே, தமிழில் வந்து தெரியல, அது தெரியலங்கிற. நான் என்ன சொல்கிறேன், இங்கே தமிழில் பொறியியல் கல்லூரியில் தமிழ் வழி கல்வி முறை இருக்குங்கிறதே அவருக்கு தெரியலையே. தொடர்ந்து நம்ம வந்து இப்ராஹிம் கிட்ட ஒரு கேள்வி சார், அதே மாதிரி இங்கே சவுத்தில் பார்க்கும்பொழுது வக்பு திருத்த சட்டமாக இருக்கட்டும், ஹிந்தி எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, கச்சத்தீவு திட்டம், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு எதிர்ப்பை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அப்போது நம்ம மீதான இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அலையை இன்னைக்கு போய் நம்ம பேசி சரி கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நிச்சயமாக வந்து பிரதமர் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் வந்து பேசியிருப்பாரு. அது தீர்வா ஆச்சா? இன்னைக்கு தீர்வாகல, அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீயத்தான் பத்த வச்சுட்டு போயிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஏன்னா திருவாளர் மோடி அவர்களினுடைய அரசியலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலும் என்றைக்குமே தமிழர்கள் நலன் சார்ந்து இருந்தது கிடையாதுங்கிறது தான் வரலாறு. அதை தமிழக மக்கள் சிந்தனையோடு பகுத்தறிவோடு பண்பட்ட ஒரு மண்ணில் உருவாகக்கூடிய அரசியலை வந்து அவர்கள் என்றைக்குமே எட்டதான் வச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரிவினவாத அரசியலையும் சரி, அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஒவ்வொரு திட்டங்கள் வாயிலாகவும் ஒன்றிய அரசு இந்த மக்களுக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறாங்க. அதை இன்றைய ஆட்சியாளர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமான தமிழக மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அது தமிழக மண்ணை தாண்டி பரவலாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ போன்ற ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணதுல மிகப்பெரிய ஒரு சக்தியே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படிங்கறத தான் பாக்குறோம். ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரிதான் இங்க உருவான ஒரு எதிர்ப்பு அலை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை, கான்ஸ்டிடியூஷனலாக இயங்க வேண்டிய ஒரு அரசாங்கம், நேர்மையாக முதுகெலும்போட ஒரு இயங்க வேண்டிய அரசாங்கம் என்ன ஒரு விதமான எதிர்ப்பலைகளை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத இன்றைக்கு பாடம் எடுத்திருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் மித்த மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்கு. அது ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக அவர் கொண்டு வந்த ஒரு முன்னெடுப்பு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான தமிழக நலனை சார்ந்து மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேஷனையுமே வந்து மிக முக்கியமாக அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு உணர்த்தினதுக்கு அப்புறம் தான் ஈவன் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய சின்ன சின்ன மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுமே ஓகே, இது மக்களின் சார்ந்து நலன் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசுக்கு இது நல்லது இல்லைங்கிறத உணர வச்சிருக்குது. சோ இதனாலதான் இன்றைக்கு உலக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காலம்னிஸ்டே வந்து இங்க இருந்து கிளம்பக்கூடிய தமிழக மண்ணிலிருந்து கிளம்பக்கூடிய ஒவ்வொரு எதிர்ப்பலைகளும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அந்த ஒரு காலம் எழுதுறாங்க பாத்தீங்களா, அதுதான் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையா நான் பாக்குறேன். இன்றைக்கு இல்ல, ஒரு நிமிஷம், இன்றைக்கு இல்ல, என்றைக்குமே வந்து தமிழக மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அரசாங்கம் இல்லைங்கிறது தான் அவருடைய வருகையும் உணர்த்தி இருக்கிறத நான் பாக்குறேன். நிச்சயமா இன்னைக்கு எப்படியாவது தமிழக மக்கள் மத்தியில ஒரு இடத்தை பிடிக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த பேசலாம், ஒரு சாதகமான சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு. ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத உங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. டிகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.